ஜாழ்ப்பாணத்திலே 14 வயதுடைய சிறுமியை 21 வயதுடைய இளைஞன் துஷ்பிரயோகம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணி என்ன? இது தொடர்பாக தொடர்ந்து பல சம்பவங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு முதல் இடம்பெற்ற சில சம்பவங்களையும் இதிலே சுட்டிக்காட்ட இருக்கின்றேன். இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அது தவிர முல்லைத்தீவிலே நபர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முல்லைத்தீவிலே நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான செய்தியையும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று ஜாழ்ப்பாணத்திலே மக்கள் பதாதைகளை வைத்திருக்கின்றார்கள். இது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் எங்கு இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த 3 முக்கியமான செய்திகள் தொடர்பிலே இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். தற்பொழுது விடயத்திற்கு வருவோம். ஜாழ்ப்பாணத்திலே சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணம் செட்டியார் மடம் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுமியே இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 21 வயதுடைய இளைஞனே இவ்வாறு அந்த மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றார். மாணவி சார்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மாணவி தரப்பு முறைப்பாட்டிற்கு அமைய வட்டுக்கோட்டை போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அந்த இளைஞன் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் பலமுறை பல காணொளிகளில் கூறிய விடயம், தொடர்ந்து சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை ஏற்க முடியாது. ஒரு வளமான சமுதாயத்தையோ அல்லது சிறந்த எதிர்காலத்தையோ உருவாக்க வேண்டும். எமது பண்பாடுகள் கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். தமிழர்கள் தமிழர்களாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் நடக்க விடாமல் அனைவருமே தடுக்க வேண்டும். அனைவருக்கும் இது தொடர்பான சமூக பொறுப்பு இருக்கின்றது என்பதை நான் தெளிவாக பல சந்தர்ப்பங்களிலே கூறியிருக்கின்றேன். இதற்கு முதல் யாழ்ப்பாணத்தில் பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த 1 மாதத்திற்குள் நடந்த சில சம்பவங்களை நான் இதிலே கூறுகின்றேன். அதிலும் 15 வயதுடைய சிறுமி கோப்பாய் பகுதியிலே பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையிலே கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த சிறுமி உட்பட 3 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோண்டாவில் பகுதியிலே வீடொன்றிலே வைத்து நபர் ஒருவர் 2 பெண்களை, அதாவது அந்த 15 வயதுடைய சிறுமியையும் வேறொரு பெண்ணையும் வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்திருக்கின்றார். நபர்களிடம் 15,000 பெற்று அந்த சிறுமியை விற்றிருக்கின்றார் அந்த நபர் என்றுதான் கூற முடியும். இது தொடர்பான செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தி என்பது அவ்வளவு அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாக இருந்தது. அது தவிர யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்று இருந்தது. அந்த நிலையத்திற்குள் மாணவி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த நிலையம் பிரதேச சபையால் சீல் வைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஆகையால் இந்த 2 சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து பதிவாகி இருக்கின்றது. இது தவிர பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் அவையெல்லாம் செய்திகளாக வெளிவரவில்லை. ஜாழ்ப்பாணத்தில் தான் இப்படியாண்டு பார்த்தால் அப்படியே கிளிநொச்சியை பார்த்தீர்கள் சொன்னால், கிளிநொச்சியிலே ஒரு பெண் வீடொன்றை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலே சிறுமியை வைத்து அந்த சிறுமிக்கு 10,000 ரூபாய் பெற்று வேறொரு பெண்ணையும் வைத்து அந்த பெண்ணுக்கு 7,000 ரூபாயை பெற்று இவ்வாறு இவர்களை எல்லாம் வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் அப்போது கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இது தவிர கிளிநொச்சி பெண்ணை முல்லைத்தீவுக்கு அழைத்து சென்று முல்லைத்தீவு பகுதியிலே ஒரு பெண் அந்த சிறுமியை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்திருக்கின்றார். அதற்கு பிறகாக அந்த சிறுமிக்கு பணமும் கொடுக்கவில்லை என்பதால் அந்த சிறுமி மீண்டும் வீட்டுக்கு வந்திருக்கின்றார். வீட்டுக்கு வந்த நிலையில் அந்த சிறுமி நடத்தையில் சந்தேகம் அடைந்த பெற்றோர் வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த நிலையில் அந்த சிறுமி இவ்வாறு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டமை தொடர்பாக போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்கிய தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை எடுத்த நிலையில் அந்த சிறுமியுடன் சம்பந்தப்பட்ட, அதாவது சிறுமியை இவ்வாறு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டிலே 2 பெண்கள், முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு பெண், கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு பெண் என 2 பெண்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகையால் இவ்வாறு இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
எனவே பொதுமக்களுக்கும் பொறுப்புகள் இருக்கின்றது, அதை தவிர போலீசாருக்கு பொறுப்புகள் இருக்கின்றது. போலீசார் உடனுக்குடன் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் போலீசாரை விட சமூகத்திற்கு அதிக பொறுப்பு இருக்கின்றது. போலீசார் என்பது சிங்கள போலீசார், பெருமளவில் தமிழ் போலீசார் இல்லை, 1-2 தமிழ் போலீசார் தான் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களை தமிழர்களாக நினைக்கவில்லை, அவர்கள் சிங்களவர்களை விட மிதமான சிங்களவர்களாக அவர்களை நினைத்துக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கு லஞ்சம் வாங்குவது, சமூகத்தை சீர்குலைப்பதே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இங்கு வருகின்ற சிங்கள போலீஸையுமே கெடுக்கின்றார்கள். அது ஒரு தனி கதை, அதை விடுவோம். ஆனால் சமூகம், அதாவது சமூகம் என்பது நாங்கள் இந்த சமூகத்தை சீராக வைத்திருக்க வேண்டிய தேவை. எங்கள் பகுதிகளில் யாராவது சிறுமி பாதிக்கப்படுகின்றாரா, அல்லது எங்கள் பகுதியில் இருக்கின்ற சிறுமிகளுடன் எங்கள் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் தவறாக நடந்து கொண்டால் கூட சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். ஆகவே இவ்வாறான விடயங்களை செய்வதன் ஊடாகத்தான் இந்த சமூகத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அது தவிர உங்களது வீட்டு சிறுமிகளை பத்திரமாக பாருங்கள், ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அவதானித்துக் கொண்டே இருங்கள். அதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய சிறுமிகளை காப்பாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மற்றொரு செய்தியாக, முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியிலே ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றமை தொடர்பாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் 36 வயதுடைய மோகன் கோகுலன் எனப்படுகின்ற நபரை இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தன. அதனை நானே எனது யூடியூப் சேனலிலே வெளியிட்டிருந்தேன். அதனை தாண்டி இந்த சம்பவம் நேற்று முன்தினம் முல்லைத்தீவு முறிப்பு பகுதியிலே பதிவாகி இருந்தது. ஒரு குழுவினர் நபர் ஒருவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது ஒரு கட்டத்திலே கைகலப்பாக மாறிய பின்னர் இரும்பு கம்பியால் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே அந்த கோகுலன் எனப்படுகின்ற 36 வயதுடைய நபர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கோப்பாய் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியான வெதகெதரவை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கோப்பாய் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி அங்கு நியமிக்கப்பட்டு 3 வருடங்களான நிலையில் அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவரை இடமாற்றம் செய்யக்கூடாது என்றும் 2 மொழிகளும் பேசக்கூடிய ஒருவராக அவர் இருக்கின்றார் என்றும் தமிழ் மொழியில் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கூறக்கூடிய வகையில் இருக்கின்றது. அது தவிர கோப்பாய் பகுதியில் குற்றச் செயல்களை அவர் வெகுவாக குறைத்திருக்கின்றார் என்றும் மக்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது தவிர 2 மொழிகளும் தெரிந்த கோப்பாய் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று பொதுமக்கள் சார்பில் பதாதைகளும் கோப்பாய் பகுதியிலே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 11ஆம் தேதி 139 பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு திடீர் இடமாற்றத்தினை வழங்கியிருந்தது இலங்கை பொலிஸ் திணைக்களம். வரலாற்றில் முதல் முறையாக இவ்வாறு ஒரு இடமாற்றம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் கோப்பாய் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவரை பதுளைக்கு செல்லுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் தான் கோப்பாய் மக்கள் அவர் அங்கேயே இருக்க வேண்டும், தொடர்ந்து இங்கேயே பணியாற்ற வேண்டும், தமிழர் பகுதியில் தமிழ் அதிகாரிகள் அதாவது தமிழ் போலீசாரை நியமிக்க போவதாக கூறுகின்றீர்கள், அவ்வாறு இருக்கின்ற போது தமிழ் மொழி பேசக்கூடிய பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியை ஏன் இடமாற்றம் செய்கின்றீர்கள் என்ற கேள்வியையும் பொதுமக்கள் எழுப்பி இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.